ஹாய், இன்னைக்கு வந்து வேளச்சேரி டிஏவி கேம்பஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பேரோ கன்சர்வேஷன் அண்ட் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அரௌண்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் டூயிங் திஸ் கன்சர்வேஷன் தென் வாட் ஆர் த பெனிஃபிட் டு த ஹியூமன் பீங்ஸ். ஸோ ரெண்டுமே ஹியூமன் சர்வைவலுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக ஒரு சர்வே எடுத்துட்டு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் அண்ட் அரௌண்ட் வேளச்சேரி சரௌண்டிங்ஸில் ஸ்பேரோஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து எங்கள் ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் வேளச்சேரி சைடில் வந்து கவர் பண்ணுறது தான் பிளான். ஸோ ஆல்ரெடி சம் கவுண்ட் ஆஃப் ஸ்பேரோஸ் இருக்குது. ஸோ அது வந்து மறுபடியும் நார்த் சென்னை மாதிரி இங்கே வந்து ஒரு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். வி கேன் see how the students are going to take forward this activity. From them and take small steps towards a greener world. Let's all participate actively and make the most of this wonderful opportunity. Once again, a warm welcome to the Koodigal team and everyone present here. கம்யூனிகேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான் கேட்டேன். ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ப்ளீஸ் எனக்கு ஒரு 30 minutes மட்டும் நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இல்லைன்னா நம்ம பண்ணுற இந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக எஃபெக்டிவாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து கூடு கட்டிட்டால ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஏஜிங் கிவ் எ ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்படிங்கிற பேரில் கூடுதல் அப்படிங்கிற பேரில் we are creating a small space which is suitable for the particular board. அந்த ஒரு ஸ்டார்ட்ல தமிழ்ல வந்து அந்த மனை உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் என்ன? மனை என்ன? வீடு. ஏன் அந்த மனை உரை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த வீட்ல மட்டும் தான் டிஸ்டிங் பண்ணோம், வேற எங்கேயுமே டிஸ்டிங் பண்ணாது. இந்த ஸ்டாரோட பிஹேவியர் வந்து வீட்ல மட்டும் தான் டிஸ்டிங் பண்ணோம். இஸ் வெரி க்ளோஸ் டு த ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்ம கூட மட்டும்தான் அதெல்லாம் சர்வே பண்ண முடியும். ஃபாரஸ்ட்லையோ பார்க்லையோ இல்லை வேற எங்கேயாவது நிறைய ட்ரீஸ் இருக்கு, டென்ஸா ட்ரீஸ் இருந்தால் அங்கே சர்வே ஆகாது. இதோட பிஹேவியர் ஹியூமன்ஸோட மட்டும்தான் சர்வே ஆகும். அப்படி சர்வே ஆகும்போது நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் வேணும் அப்படின்னா என்ன சொன்னாங்க, நம்மளோட சரௌண்டிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இந்த பர்டிகுலர் அந்த ஸ்டாரோ அந்த சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், மஸ்கிட்டோ, காக்ரோச், நம்ம கண்ணுக்கு இன்விசிபிளா இன்செக்ட்ஸ் நம்ம கையில உட்காந்து நம்ம ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்பேரோஸ் வந்து ஃபுட்டு. இதை வந்து ஒரு ஃபுட் சைக்கிள் வந்துடும். ஸோ இதை வந்து எலி வந்து பாம்பு வந்து எலியை சாப்பிடும், எலியை பாம்பு வந்து மயில் சாப்பிடும். இந்த சைக்கிள் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற மஸ்கிட்டோ, காக்ரோச் இதெல்லாம் வந்து ஸ்பேரோ வந்து சாப்பிட்டா என்ன ஆகும், நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து டிசீஸ் வராது. நம்ம என்ன மலேரியா, டைஃபாய்டு, நிறைய டிசீஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஆர் புட்டிங் மோர் எஃபர்ட் ஆன் திஸ். அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய ஸ்பேரோஸ் இருக்குது. முன்னாடி கிராமத்தில் உங்க தாத்தா பாட்டி என்ன தெரியும், மேபி உங்க அம்மா பாட்டியே தெரியுமான்னு இல்லை, பட் தாத்தா பாட்டி கேட்டுப்பாங்க. அவங்க இருந்த ஊர்ல ஒரு 100 ஸ்பேரோஸ் 200 ஸ்பேரோஸ் இருந்திருக்கும். ஸோ சுற்றி நம்ம சுற்றி இருக்கும். வெளியே சமைப்பாங்க, வெளியே சமைக்கும் போது நிறைய ரேஸ் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு சர்வை ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ அதோட பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச். ஸோ அதனால ஸ்பேரோஸ் வந்து கவுண்ட் ரொம்ப கம்மி. ப்ளஸ் அது எங்கே எனக்கு சூட்டமான பிளேஸுக்கோ அங்கே வந்து மைக்ரேட் ஆகி மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சென்னை ஃபுல்லாக காமனாக எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கூடுதல் அப்படின்ற ஒரு டீமில் இந்த ஒரு ஒர்க் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். குறி வச்சா பாம்பெல்லாம் வராது. அவங்க இந்த மாதிரி வந்து பாம்பெல்லாம் வராது. நம்ம இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா வாட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கீழே. அதான் சொல்றேன், சரியா? பாக்ஸ் பக்கத்துல வெளியே வருது. பாக்ஸ் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா மறுபடியும் அவங்க எக்ஸ் பண்ணக்கூடாது. Screen
சன்ஷைடு தண்ணி படாமல் ஏதாவது இருக்கா? ஸோ கண்டிப்பாக ஓகேவா? அந்த ஃப்ரெண்டு இந்த ஹோல் வழியாக தான் ஸ்பேரோஸ் போயிட்டு நெஸ்டிங் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஹோல் வழியாக தான் ஸ்பேரோஸ் உள்ள போயிட்டு நெஸ்டிங் பண்ணுவோம். இந்த ஹோல் வந்து பர்ஃபெக்டா ஸ்பேரோஸ் உள்ள போயிட்டு வரதுக்கு மட்டும்தான், எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அதர் இம்பார்ட்டன்ட் உங்களோட பெயிண்டிங் ஒர்க் ஹார்ட் ஒர்க் தான் இந்த பாக்ஸில் காமிக்கப்படும். இது வந்து பேஸ். ஓகேவா? இது வந்து பேஸ். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து முன்னாடி தான் வரணும். எக்ஸ்டெண்ட் ஆகி பின்னாடி போகக்கூடாது. ஓகேவா? சென்டர் அண்டர்நீத் 1 2 ஃப்ரண்ட்ல தான் 4 பேக்ல 4 கார்னர் அண்டர்நீத் சென்டர் அடிச்சா போதும். அதே ஃபைனலா அப்படியே திருப்பி வச்சுட்டு பாட்டமே ஒரு ரெண்டு லைன் பண்ணா போதும். சென்டர் ரெண்டு லைன் பண்ணா போதும். சப்போஸ் ரெண்டு லைன் பண்ணா கூட அது ஸ்ட்ராங்கா இன்டர்நெட் ஃபீல் பண்ணா பர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் ஆகல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஃபீல் பண்ணீங்கன்னா அதே ஒவ்வொரு ரப்பர் பேண்ட் இருக்கும். அந்த ரப்பர் பேண்டை ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க பாக்ஸ் மேக் பண்ணப்ப சும்மா அந்த டெஸ்க்ல அப்படியே போட்டு விடுங்க. சும்மா சப்போர்ட் அது ஸ்ட்ராங்கா சப்போஸ் நம்ம நிறைய ரப்பர் பேண்ட் இருக்கும் சென்டர் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் முன்னாடி ஒரு காப்பி பண்ணி போடுறது. எக்ஸ்டென்ஷன் முன்னாடி பேருக்கு ஒரு சீட் இருக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. ரேட் ஷூட் கம்மியாக தான் இருக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு ஒரு சீட்டு. And all our heads for their constant support and guidance. A very special thanks to our respected HM, Mrs. Avani Happy Ma'am, for being the pillar of support in making this event a grand success. Your leadership and encouragement have made this initiative possible. Very happy. That is the achievement actually, right? So whatever is incomplete, whatever is there, you please put it at home. And it is not that one day project. Thanks to the management and then principal and then VP and all the staff. யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி டு கண்டக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அலாங் வித் 300 ஸ்டூடெண்ட்ஸ். இட்ஸ் பிக் க்ரௌட். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கோம். 300 டெஸ்ட் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கோம். பர்ஃபெக்டான ஒரு சர்வே எடுத்து பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். டிஏவி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்டக்ட் தீஸ் ப்ரோக்ராம் இன் த பள்ளிக்கரணை campus. And then we are looking forward to take this project into other campus also in future to improve the sparrow conservation population in the in and around Velachery. So தயவு செஞ்சு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜஸ்ட் கூடுகளில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறோம், எங்கெல்லாம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், எங்கெல்லாம் ஸ்பேரோஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் இந்த சிட்டுக்குருவி இருக்குன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஏரியாவில் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி டெஃபினட்டாக சென்னை ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஸ்பேரோஸ் பார்க்குற மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல்.